அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் பொங்கல்லாம் எப்படி நல்லா செலிப்ரேஷன் பண்ணீங்களா? உங்களுக்கு நான் பொங்கல் விஷஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த விஷஸ் பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து லைக் பண்ணுங்கள். தைப்பொங்கல்னால் தமிழர்களுடைய அறுவடை திருவிழா. தை மாதத்தில் முதல் நாள் நம்ம இதை கொண்டாடுறோங்க. வீடு முழுசாக சுத்தம் பண்ணிவிட்டு பழைய பொருட்கள்லாம் எரிக்கிறது போகி பண்டிகைன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தைப்பொங்கல்னு விவசாயிகள் வந்து தங்களுடைய நன்றியை நிலம், பசுமாடு, சூரியனை நோக்கி நம்ம வந்து நன்றி சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஏன் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸோ பொங்கல் அன்றைக்கி காலையில் வெள்ளனை குளிச்சுட்டு கோலம்லாம் சூப்பராக போட்டாச்சு பாருங்கள். நான் கோலம் போட்டுட்டேன். என்னுடைய சின்ன பொண்ணு தான் ஃபுல்லாக கலரிங் பண்ணாங்க. அவங்க கலர் பண்ணது எப்படி இருக்குன்னு கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே கோலமும் எப்படி இருக்குன்னு கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மொச்சக்காயில் உரித்து ஃபஸ்ட்டு மொச்சக்காய் போட்டு நம்ம குழம்பு வந்து வச்சிடலாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 7 காய்கறிகள்லாம் போட்டு ஒன்றா குழம்பு வைப்பாங்க. ஒவ்வொரு சைடு வந்து ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா 7 காய்கறி ஒன்றா போட மாட்டோம். மொச்சக்காய் மட்டும் தனியாக போட்டு நாங்கள் வந்து குழம்பு வச்சுருவோம். 7 காய்கறியும் நாங்கள் தனித்தனியாக நாங்கள் வந்து பண்ணுவோம். ஒரு சிலர் 7 காய்கறி பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து 5 காய்கறி பண்ணுவாங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பந்தாங்க. ஸோ மொச்சக்காய் நல்லா வெந்துடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த குழம்ப நம்ம வச்சிடலாங்க. ஸோ குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே உருளைக்கிழங்கையும் நம்ம வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ குழம்பு பாருங்கள் நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. இது கொதி வந்தோடனே குழம்பு நம்ம தாளிச்சிடலாங்க. நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழம்பு 5 காய்கறியோ அல்லது 7 காய்கறியோ நாங்கள் அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணிவிடுவோங்க. அடுத்து மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடியும் தயிர் பச்சடியும் நாங்கள் பண்ணாமல் எந்த ஒரு விசேஷமும் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் எங்கள் சைடு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் பச்சடி நம்ம செஞ்சிடலாங்க. இப்போ மாங்காய் பச்சடி பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ நம்ம வறுத்துடலாங்க. எல்லா காய்கறியுமே நீங்கள் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வேலை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நமக்கு ஆகிடும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாலாம் போட்டு உருளைக்கிழங்கு நம்ம வறுத்து எடுத்துடலாங்க. அடுத்து அவரைக்காய்லாம் நம்ம கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்து அவரைக்காய் பொரியல் பண்ணிடலாம். காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா என் பெரிய பொண்ணு வந்து கட் பண்ணி கொடுத்ததுனால ஒவ்வொரு காயாக நான் டக்கு டக்குன்னு பண்ணிட்டேன். ஒவ்வொரு காய்கறியும் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் தனித்தனியாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ அவரைக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து வாழைக்காய் வறுத்துடலாங்க. இந்த ஒயிட் பேன் பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன். பொங்கல் அன்னைக்கு தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால் பொங்கல் அன்னைக்கு நான் பயன்படுத்தியாச்சு. இதில் வறுவல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வறுக்க வருது. கொஞ்சம் கூட அந்த பேனில் வந்து ஓட்டலை பாருங்கள். வாழைக்காயெல்லாம் வறுக்கணுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பொங்கல் நம்ம வைக்கிறதுக்கு பொங்கல் பானைக்கு நம்ம வந்து பாருங்கள் ராமம்லாம் போட்டாச்சு, மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டியாச்சு. இப்போ பொங்கலுக்கு தேவையான ஜாமான்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, நெய், பழங்கள், பூ, வெத்தலை பாக்கு எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அரிசியெல்லாம் நம்ம களைஞ்சிடலாங்க. பச்சரிசியும் கொஞ்சமாக நம்ம பாசிப்பருப்பும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து நம்ம அரிசி களைஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் பானையை நம்ம அடுப்பில் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாங்க. பொங்கலுக்கு முடிஞ்ச அளவுக்கு பசும்பாலை பயன்படுத்துங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். சக்கரை பொங்கல் வந்து எந்த பக்கம் வைக்கணும், வெண்பொங்கல் வந்து எந்த சைடு வைக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க. சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்மளுடைய வலது பக்கம் இருக்கணும், இடது பக்கம் வந்து வெண்பொங்கல் இருக்கணும். தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அந்த பானையுடைய முக்கால்வாசிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றணுங்க. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ பொங்கல் பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு. பொங்கி வந்தோடனே பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நல்லா பொங்கல் பொங்கி வந்திருக்குன்னு நான் நம்புகிறேங்க. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாங்க. தண்ணியோட அளவு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மொண்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டுடலாங்க. அரிசி போட்டோன்னா நல்லா வந்து கிண்டி விடுங்க. இப்போ அரிசி கொஞ்சம் வேகட்டும். அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கு நம்ம அரிசி போட்டுக்கலாம்.
இப்போ இது நல்லா வேகட்டுங்க. இப்போ 2 பானையிலையுமே பார்த்திங்கன்னா அரிசி வந்து வெந்துடுச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா ஃபஸ்ட்டு வெண்பொங்கலுக்கு நம்ம சீரகமும் மிளகும் நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு அப்படியே நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா வெண்பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நமக்கு வெண்பொங்கல் தயாராக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம். இப்போ சக்கரை பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம தேவையான அளவு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க. இந்த வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு தேங்காயும் ஏலக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். இனிப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சக்கரை பொங்கலும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கலுக்கு நம்ம முந்திரி பருப்பும் நெய்யும் நம்ம வறுத்து போட்டுக்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திராட்சை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், முந்திரி திராட்சை ரெண்டுமே வந்து நெய்யில் வறுத்தாச்சு. இது அப்படியே நம்ம பொங்கலில் வந்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, முந்திரியும் திராட்சையும் நல்லா நெய்யில் வறுத்து சக்கரை பொங்கலில் சேர்த்தாச்சு. இப்போ நம்மளோட சக்கரை பொங்கலும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாங்க. சக்கரை பொங்கலையும் வெண்பொங்கலையும் நம்ம இறக்கி வச்சிடலாங்க. நீங்கள் நெய் வேணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் நெய் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சமைச்ச சாப்பாட்டை எல்லாத்தையுமே வந்து இலையில பரிமாறிடலாங்க. சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டாச்சு. அதை வந்து வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அதனால் உங்களுக்கு இலையில வச்சு நான் காமிச்சிட்டேன். ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்.